ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி அண்ணா நகரில் தாங்க இருக்கிறேன். அஸ்வினி அப்படின்றவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தி பெண். அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் அந்தளவுக்கு தெரியலன்னா கூட இந்த குக்கிங் வந்து ரொம்பவே பிடிக்குமா, நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்குமா, நம்ம நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்றுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இஷ்டப்பட்டு நமக்கு கால் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. வாங்க அஸ்வினி வீட்டுக்கு போகலாம். அஸ்வினிஜி, சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் அஸ்வினி. ஓகே. எனக்கு 2 சன்ஸ் இருக்குது. இங்கே ஹஸ்பண்ட் ரேடியேட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன். ஓகே. நான் இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தது. இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் குக்கிங் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஓகே. நீங்கள் என்ன சௌராஷ்டிராவா? உங்களுக்கு இல்லை, மகாராஷ்டிரா. நேட்டிவ் மகாராஷ்டிரா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேரளை. கல்யாணம் கட்டிட்டு இங்கே வந்து இப்போ 22 வருஷம் ஆக போகுது. 22 இயர்ஸ் இங்கே இருக்கு. உங்கள் சன் பிறந்ததெல்லாம் இங்கே தான்? எல்லாம் பிறந்து வளர்ந்து எப்படி இந்த கல்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ நல்லா பிடிச்சி போயிடுச்சு. பாண்டிச்சேரி ரொம்ப நல்ல ஊர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு. ரெண்டாவது அவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? வெரி குட், கீப் இட் அப். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அஸ்வினி? இன்றைக்கே நான் ஒரு ட்ரெடிஷ்னல் கடி மட்டன் இந்த மாதிரி கிரேவி டிஷ் செய்ய போகிறோம். நம்ம இந்த ஊரில் அதுக்கு ஆட்டுக்கறி மோர் குழம்பு சொன்ன அந்த பேர் கடி பக்கோடி மாதிரி, தகி கடி மாதிரி, கடி மட்டன். மட்டன் என்ன சொல்லுவாங்க? கோஷ் சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்லை, மட்டன். எங்கள் ஊரில் மட்டன் தான் சொல்லுவாங்களா. ராஜஸ்தான் சைடில் போகணுன்னா கோஷ்ட் சொல்லுவாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம கிச்சன் போக போகிறோம். நீங்கள் பண்ணுற கடி மட்டனை நான் பார்க்க போகிறேன். ஷூர் சார், வாங்க. அஸ்வினிஜி, இப்போ நீங்கள் வந்துட்டு மட்டன் கடி பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவை அப்படின்றத முதல்ல சொல்லிடுறீங்களா? சரி. தயிர் பீட் பண்ணி பிளெண்ட் பண்ணி நல்ல பீட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ஓகே. ஃப்ரெஷ் கர்ட் பாயில் பண்ணி வச்சிருக்கு. மட்டன் பாயில் பண்ணும்போது ஏதாவது ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கும் இருக்குது வித் ஸ்டாக். அது நமக்கு இந்த ஸ்டாக் தேவை இருக்கும். ஓகே. அதனால வித் ஸ்டாக் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. வெங்காயம் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ். ஓகே. பச்சை மிளகாய். ஓகே. இது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ஹோல் கரம் மசாலா. ஓகே. மஞ்சள் தூள். ஓகே. கொஞ்சம் வெல்லம். ஓகே. சீரகம். கொஞ்சம் வெல்லம் இல்லை, கொஞ்சம் வெல்லம். ஓகே. ஜாகரி. ஓகே. ஓகே. கடலை மாவு. ஓகே. கடலை மாவு. எண்ணெய், தேவையான சால்ட்டு, கியூமின் சீடு. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம இது தயிரில் எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. இந்த தயிரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பவுடர், உப்பு சேர்க்கும்போது இந்த மட்டன் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கு, அதனால இதுக்கு தேவையான கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்துட்டு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் இல்லைங்களா? மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, நீங்கள் நார்த் சைடு எல்லா ஸ்டேட்டில் கடி இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸில் வேறு டேஸ்ட் இருக்கும். பட் கடி மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் எங்கே போனாலும் கடி இருக்குது. பேரும் சேம் இருக்குது. பட் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம சவுத் கடி, இது நான்வெஜ் கடி. நம்ம சவுத் இந்தியாவில் கடி மோர் குழம்பு சொல்லுவாங்கள்ல. அதனால எங்கே இருக்கிறது மக்களுக்காக ஆட்டுக்கறி மோர் குழம்பு பேர் நான் வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இது வந்து உங்களோட இனோவேட்டிவ் டிஷ்ஷா இல்லை அங்கே இருக்க எக்ஸிஸ்டிங்? இல்லை, இது என்னோட வேரியேஷன். அங்கே கடி பக்கோடி, கடி வெஜிடபிள் செய்வாங்களா. இப்போ நீங்கள் மட்டன், என்னோட நான் வெஜிடேரியன். இப்போ நீங்கள் மட்டனில் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே. இது இப்போ நல்ல மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இங்கே இது ரெடி வைக்கலாம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மற்ற குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர். இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆயில் சேர்க்க போகிறேன். ஓகே. ஆயில் நல்ல சூடாக
जो तुमको हो पसंद वही बात करेंगे, जो तुमको हो पसंद वही बात करेंगे, तुम दिन को अगर रात कहो रात कहेंगे. சூப்பர் 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 சூப்பர். இதுக்கு உண்டான அர்த்தத்தை முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல நீங்களே மொழிபெயர்த்து சொல்லுங்க. அர்த்தம் ரொம்ப ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு உதாரணமா அந்த 2 வரிகள் சொல்றாங்க. வரிகள் யாருக்கோ எழுதப்பட்டதா இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு இங்க பயன்பட போகுது. சொல்லுங்க. இது அர்த்தம் வந்து அவங்களுக்கு என்ன இஷ்டம்னா அதுதான் செய்ய போறோம். குட் சூப்பர். ஓகே, இப்போ மட்டன் கறி ரெடி ஆயிட்டு. மட்டன் கறி ரெடி ஆயிட்டு இருக்கு. சுட சுட சூப்பரான மட்டன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் தான் சாப்பிடணும் இல்லையா? கொடுத்துருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வேற வச்சிருக்கீங்க. ஆமா, நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருக்கு அஸ்வினிஜி. தேங்க்யூ வெரி மச். கேர்டு லிட்டில் பிட் ஜாகரி போட்டிருக்கு. அந்த ஒரு லெஸி மாதிரி வந்து அந்த மட்டனோட சேர்த்து சாப்பிடும்போது எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல மீட்டில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். மட்டன் கறி தேவையான பொருட்கள்: தயிர், இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து வேக வைத்த மட்டன் மற்றும் அதன் தண்ணீர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா பொருட்கள், மஞ்சள் தூள், வெல்லம், சீரகம், கடலை மாவு, எண்ணெய், உப்பு. செய்முறை: முதலில் தயிரோடு சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு, கடலை மாவு சேர்த்து கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சீரகம், கரம் மசாலா பொருட்களை சேர்த்து அதோடு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு மட்டன் வேக வைத்த தண்ணீர் மட்டும் சேர்த்து 2 நிமிடம் வதக்கி பின்பு இஞ்சி பூண்டு விழுது, தயிர் சேர்த்து மிதமான தீயில் வைத்து 2 முதல் 3 நிமிடம் கொதிக்க விடவும். பிறகு வேக வைத்த மட்டன், சிறிதளவு வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கவும். இப்பொழுது மட்டன் கறி தயார்.